ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆவி பிடிக்கிறது. ஸோ யூஸ்வலாக வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து கொரோனா பேஷண்ட்ஸ் வந்து கம்பல்சரியாக வந்து ஒரு நாளுக்கு 2 இல்லைன்னா 3 தடவை வந்து நம்ம ஆவி பிடிக்கணும். ஓகே, ஸோ த்ரோட்டுக்கு உங்களுக்கு எந்த இன்ஃபெக்ஷனும் இல்லாமல் இருக்கும். ஸோ இன்கேஸ் ஆஃப் ஏதாவது கோல்டு பிடிச்சிருந்தா கூட உங்களுக்கு வெளியேறிடும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் என்ன பண்ண போகிறேன்னா, இது வந்து பார்த்திங்கன்னா ஆவி பிடிக்கிறதுக்குனே வந்து நீங்கள் மெடிக்கல் ஷாப்பில் கேட்டிங்கன்னா இந்த மாதிரி ஒன்று டியூப்ஸ் மாதிரி இருக்கும். ஸோ இதை நீங்கள் வாங்கிக்கலாம். அப்படி இல்லைன்னா இது வந்து பார்த்திங்கன்னா நொச்சி இலை. ஸோ இது எல்லா மருந்து கடைகளும் கிடைக்கும். ஸோ இந்த நொச்சி இலையில் இருக்க ஒரு 2 இலை எடுத்து நீங்கள் போட்டு ஆவி பிடிக்கலாம். ஸோ த்ரோட்டில் இருக்கிற எல்லா உங்களுக்கு அந்த வலியும் கொஞ்சம் கம்மியாகும், இருக்கிற அந்த கிருமியும் சீக்கிரம் அழிஞ்சிரும். ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன், இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு நார்மல் பாத்திரத்தில் சுட தண்ணி எடுத்திருக்கேன். ஸோ இதுக்கு தேவையான பொருள் வந்து ஒன்றும் பெருசாக இல்லை. ஸோ ஒரு துண்டு, ஏன்னா நம்ம க்ளோஸ் பண்ணிக்கணும். ஓகே, கண்டிப்பாக ஃபேன் ஏசி எல்லாம் போடக்கூடாது. ஸோ நான் இப்போ எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிவிட்டேன். இப்போ நான் ஆவி பிடிக்க போகிறேன். வீடியோ பாருங்கள் நீங்களும். பாத்திரம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் காற்றை வந்து ஊதணும். இந்த ஃபார்மேட்டில் வைக்கணும். இது கை வந்து என்னால் சூடு தாங்க முடியுது, அதனால் நான் வச்சுருக்கேன். நீங்கள் பண்ணும்போது ஒன்று வாயை திறந்து காமிக்கணும், இந்த வாயில் காற்று ஊதணும். ஓகேங்களா? ஸோ தட் இந்த ஃபார்மேட்டில் நீங்கள் யூஸ் பண்ணணும். இந்த மாதிரி ஒரு நாளுக்கு நீங்கள் 2 இல்லைனா 3 டைம்ஸ் கண்டிப்பாக பண்ணியே ஆகணும்.